உலகெங்கிலும் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்பான வணக்கம். அமைதி உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனுக்கும் அன்னை மாதாவிற்கும் என்னுடைய வணக்கம். அகோரா அறக்கட்டளை உலகங்களில் இருக்கிற மக்களுக்காக ஆன்மீக பணியை ஆற்றி வருகிறோம். ஆன்மீக பணி, ஆன்மீக பாதை உங்கள் எல்லோருக்கும் ஒரு புரிதலையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். பிரபஞ்சம் நம்மை தேர்ந்தெடுத்து இப்பணியை கொடுத்து குருக்கள் வழியாக வழிகாட்டுதல் கொடுத்து இப்பணியை செய்து வருகிறோம். ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு முன்னேற்பாடையும் உலகத்திலே ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து வருகிறோம். அகோரா அத்வைத தத்துவத்தையும் ஆன்மீகத்திலே ஞானத்தையும் எல்லா உயிர்களும் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும். அமைதி என்கிற விஷயம் எல்லா உயிர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். சிக்குண்டு கிடக்கிற ஆத்மாக்கள் உயிர்கள் விடுதலை அடைய வேண்டும். அன்பு, கருணை, ஒற்றுமை, மனிதாபிமானம் இதெல்லாம் மனிதருக்குள்ளே உதிக்க வேண்டும். அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பங்களிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் முழு நிறைவை அடைய வேண்டும். இப்படி பலதட்ட வழிகளில் அடிப்படையிலிருந்து ஒரு முழுமையான ஒரு ஆன்மீக திட்டங்களை ஏற்படுத்தி நிகழ்ச்சிகளாக ஆன்மீக வழிகாட்டுதலாக செய்து வருகிறோம். நமது ஆன்மீக பணி பழம்பெரும் மகான்கள், யோகிகள், சித்தர்கள், பல மதங்களுக்குள் இருக்கக்கூடிய மகான்கள் செய்து முடித்து அதை புதுப்பித்து நம் கையில் கொடுத்து இதை செய்யும்படிக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு இந்த கடைசி கலியுகத்திற்கு ஏற்றபடி வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஞான மார்க்கிகள் எல்லோரும் நம்முடைய ஆன்மீக பாதையில் பயணிக்கலாம். அத்வைதிகள் எல்லோரும் நம் ஆன்மீக பாதையில் பயணிக்கலாம். எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இறைவன் அனைத்திலும் அண்டத்திலும் கலந்திருக்கிறார். ஆகவே இறைவன் வெளியே அல்ல, நமக்குள் தான் இருக்கிறார். கிங்டம் ஆஃப் த காட் இஸ் வித்தின் யூ. ஆகவே வெளியே தேடாமல் உட்புறமாக தேட வேண்டும். அதுதான் கடவுள். கடவுள் நம்மளிலிருந்து ஆழமாக நாம் தேடுதலில் இருக்கும் பொழுது சாதாரண மனித நிலையிலிருந்து பரமாத்மாவை நாம் உணரக்கூடிய நிலைக்கு நிச்சயமாக அனைத்து உயிர்களும் செல்லலாம். அதற்கு இயற்கை, பிரபஞ்சம், ஆன்மீகம் என்ற ஒரு உலகத்திற்குள் வர வேண்டும். சித்தர்கள், மகான்கள், யோகிகள், குருக்கள் எல்லோருமே அந்த பாதைக்குள் சென்றுதான் உலகிற்கு அந்த ஞானத்தையும் உபதேசத்தையும் மத கட்டுப்பாடுகளையும் உருவாக்கி வைத்தார்கள், வழிபாட்டு முறைகளையும். அதன் அடிப்படையில் நம் அகோரா அறக்கட்டளை ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு பின்பு, பல வருடங்கள் பயிற்சிகளுக்கு பின்பு, ஆழமான ஆன்மீக யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள், ஆன்மீக அமைதிக்கான ஒரு நேரங்கள், இயற்கையோடு நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள், குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து பல பயிற்சிகளுக்கு பின்பு இறைவன் நம்மை தேர்வு செய்து இந்த பணிகளை கொடுத்து ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி இருக்கிறோம். நம் அகோரா ஃபவுண்டேஷன், அகோரா அறக்கட்டளை சிலா என்ற ஒரு ஆன்மீக பாதையை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது முழுமையாக இயற்கை சார்ந்தது. சிலா என்றால் இயற்கை, இயற்கையில் இருக்கும் உயிர்த்தன்மை,
பிரபஞ்சத்தில் இருக்கும் உயிர்த்தன்மை. நாம் எல்லாருமே வாழ்கிறதற்கு உயிரோட்டம் வேணும். உயிர் உயிரோட்டமாக வாழணும். அதற்கு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற அருங்கொடையே உயிர் சக்தி, பிரபஞ்ச சக்தி. ஸோ இது எல்லாம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனித குலத்திற்கு அது முழுமையாக கிடைக்கிறதில்ல. அது முழுமையாக கிடைக்கணும். இயற்கை வாழ்வியலில் இயற்கை என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்கணும். பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அந்த அலைவரிசைக்கு நாம் போகணும். அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பாதை தான் சிலா. ஸோ இந்த சிலாவுடைய பாதையில் முதன்மையான ஒரு விஷயம் என்னென்னா அமைதி. இந்த சிலா பாதையில் நம்ம ஆன்மீக பணி நீங்கள் கலந்து கொள்கிறவங்க, நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவங்க, நம்மளோட இணைந்து கொள்கிறவங்க எல்லோருக்குமே முதலாவது கிடைப்பது அமைதி. இறைவன் நமக்கு அமைதியை கொடுத்திருக்கிறார். அளவற்ற அமைதியை கொடுத்து இது அனைத்து உயிர்களுக்கும் நீ கொடு என்று பிரபஞ்சம் நம்மை அனுமதித்திருக்கிறது. பிரபஞ்ச பிதா, பிரபஞ்ச தாய் நமக்கு இந்த அரும் பரிசை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆன்மீக பணியிலே நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன் சிலா என்கிற அந்த அமைதி பாதையை உருவாக்குகிறோம். சிலா தியானத்தை நாம் கொண்டு வருகிறோம். இது பல மதங்களுக்குள் இருக்கிறது. சைவ சமயம், புத்த மதத்தில், ஜென் மதத்தில் இருக்கிறது, சூவிசத்தில் இருக்கிறது. பல மதங்களுக்குள் ஆழமாக புதைந்து கிடக்கிறது. அமெரிக்க நாடுகளிலே சாமனிசம் என்கிற ஒரு அமைப்புக்குள், ஆன்மீக அமைப்புக்குள் இருக்கிறது. மாயன் அது போன்ற பழமையான ஆன்மீகத்திற்குள் இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டியில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்தில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியிலையும் இன்னும் அதற்குள்ளே இருந்த பேகன் அது போன்ற வழிபாட்டு முறைகளிலும் அதற்கு முன்பாகவே கிறிஸ்துவ வாழ்ந்த காலங்களிலே கிறிஸ்துவுடைய உபதேசங்களிலே அந்த அமைதிக்கான விஷயங்கள் இருக்கிறது. கிறிஸ்து உணர்வுக்குள் அந்த அமைதி இருக்கிறது. இப்படி எல்லா மகான்களும் நமக்கு உணர்த்திய அடிப்படையில் மகாகுரு இயேசு கிறிஸ்து அவர்கள் நமக்கு முறைப்படி தீட்சை கொடுத்து இந்த அமைதியை உலகத்திற்கு நாம் எடுத்து செல்வதற்கு ஒரு பாதையை நமக்கு அந்த கிறிஸ்து உணர்வை நமக்கு ஊட்டினார். அந்த கிறிஸ்து உணர்வை உணர வைத்தார். அதை கடந்து பிரபஞ்ச உணர்வை பல மகான்கள் நமக்கு உணர வைத்தார்கள். இப்படி அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு மகான்களை சந்தித்து பல தெளிவுகளை பெற்று அந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கும் சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை மேரி மாதா, அந்த ஆதிசக்தி அன்னையுடைய அருட்கரங்கள் பெற்று இதை முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முழு தயாரிப்பையும் செய்து முடித்து விட்டோம். அதன் அடிப்படையிலே இது மக்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இந்த சிலா என்கிற ஒரு சமூகத்தில், ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இணைந்துக்கணும்னு உலக மக்கள் அனைவருக்கும், இன்னும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் போய் சேர வேண்டும். எல்லோருமே விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க. நம்ம யார், நம்ம என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய சக்தியே நமக்கு ஒரு தேர்வை கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறது. அதனால் சிறு பையன்தானே, சின்ன பையன்தானேங்கிற ஒரு நினைப்பில் இல்லாமல் ஆன்மீக அளவில் முதிர்ந்த ஆன்மா என்கிற ஒரு நினைப்போடு எல்லாரும் பார்க்கணும், வைக்கணுங்கிற ஆன்மீகவாதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். பொதுவாகவும் பொதுமக்களுக்கு புரிதல் வேண்டும். விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கூடிய சீக்கிரமே நீங்கள் ஒரு இதை புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வாங்க. ஏன்னா எல்லாருமே லோயர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்க. அதாவது தாழ்வான ஒரு அதிர்வில் இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் கேளிக்கையான வாழ்க்கைக்குள்ளே, கேளிக்கையான ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தும். இந்த சிலா என்கிற நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும், உங்கள் ஆன்மாவுக்குள்ளும் ஊடுருவி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி. பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள் உங்களை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். முதலாவது அமைதி, பின்பு உங்களுக்கு ஒரு அன்பு, அளவற்ற அன்பு கிடைக்கும். அதற்கு பின்பாக நீங்கள் ஒரு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் விலகும். நல்ல ஒரு உங்களுக்கு விரும்பிக்கிட்டு இருக்கிற காரியம், ஆசை, டிசையர்ஸ் உங்களுக்கு நிறைவேறும். முழுமையான ஒரு நல்லதாக இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு பின்பாக உங்களுக்கு உடல் சுத்தம், மனம் சுத்தம், ஆன்ம சுத்தம் ஏற்படும். அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அதிர்வு நிலை, ஆன்மீக அதிர்வு நிலையை அதிகரிச்சுக்க முடியும். இப்போ ஒரு நிலையில் இருப்பீங்க, அது அதிகரிச்சுக்க முடியும். ஒரு அழகான தியான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், மைண்டு கிளாரிட்டி இருக்கும். ஒரு மைண்ட்ஃபுல்னஸாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன் பவர் கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு இம்யூன் பவர் அதிகரிக்கும். இம்யூன் சிஸ்டமே மாறும். ஸோ ஒரு இப்போ இருக்கிற லெவலை விட அடுத்த லெவலுக்கு போகலாம். நிறைய டைரக்ஷன் போயிட்டுருப்பீங்க. சரியான டைரக்ஷனுக்கு திருப்பி விட்டுரும். ஸோ இது ஒரு முழுமையான ஒரு தீட்சை முறை, ஞான தீட்சை முறை. இந்த முறையை இறைவன் இந்த அடிப்படையிலிருந்து கொடுக்க சொல்கிறாரு. ஸோ யாரெல்லாம் அமைதியை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ, ஆழமான அமைதியை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ, அவங்களுக்கு மன அமைதி முழுமையாக கிடைக்கும். முதலாவது ஆழமான தூக்கம், மன நிம்மதி.
சந்தோஷம், மகிழ்ச்சி, அதற்கான பாதை, வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையின் நோக்கம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறீங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அடிப்படையை நாங்கள் வந்து இது என்னென்ன கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் இந்த சிலா மூலிமா அப்படிங்கிறத நம்ம விளம்பரங்கள் மூலிமா அந்த போஸ்டர் வழியாக வரும், அது பாருங்கள். அந்த விளம்பரங்கள் மூலமாகவே என்னென்ன நன்மைகள் நாம் சொல்கிறோம், இந்த வீடியோ பதிவு மூலிமாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கேள்வி இருக்கிறதோ, சிலானா என்ன மாதிரி நிகழ்ச்சின்னு கேள்வி இருக்கிறவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். தொடக்கத்திலேருந்து எப்படி நம்ம இதை கொண்டு வந்துங்கிற ஒரு சீரியஸ்னஸ் மக்களுக்கு புரியணும். இதை முறைப்படி பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இது ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு இடங்களையும் நடத்தலாம்னு முயற்சி எடுத்திருக்கிறோம் அகோரா ஃபவுண்டேஷன். ஆரம்பத்துலேருந்து நிறைய முயற்சிகள் எடுத்து வகுப்புகள் எடுத்து நாங்கள் கொண்டு வந்தோம். மக்கள் மத்தியில் அதை வெகுவாக போய் சேராததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக மக்களுக்கு போய் சேரும் நிகழ்ச்சியாக இது. ஏன்னா நிறைய பேருக்கு இது தேவைகள் இருக்குது. மக்கள் வந்து எப்பொழுதுமே அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சால் தான் ஒரு குருவை ஏற்றுக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் நீங்கள் வாழணும்னு நான் நினைக்கிறேன். அது நான் நினச்சதான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு எல்லாமே தேவை. மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும், உங்கள் ஆசைகள் நிறைவேறணும், லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கும், அதுலேருந்து வெளியே வரணும். இது எல்லாமே கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நல்ல பிரார்த்தனை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது உங்களுக்கு அந்த தரிசனம் மூலியமாக கிடைக்கும். ஸோ அந்த நேரங்களில் பிரபஞ்சமும் நம்மளோடு இணைந்திருக்கும். அதனால் உங்கள் பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இறைவன் பல ரூபங்கள் இருந்து இதை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை பெற்றுக்கொள்கிறவங்க, இந்த நன்மைகள் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு செல்ஃப் ரிலைசேஷன் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ளே போங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். உங்களுடைய ஆன்மாவை முழுமையாக நீங்கள் உணர முடியும். உங்கள் ஆன்மாவை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது உணர முடியும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறங்கிற விஷயத்தை தெளிவு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைய நவீன நாகரிகத்தையும் விஞ்ஞானத்தையும் பொறுத்து உங்களுக்கு இந்த புரிதல் ஏற்படும். வெறுமனே ஒரு ஆழமான பழமையான ஆன்மீகம் பேசாமல் இதுக்கான ஒரு முழுமையான தீட்சை முறையை நாங்கள் கடைபிடித்து ஒரு சுத்திகரிப்பையும் அதுக்கான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த கூட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கூட்டம் இப்போ தொடங்கி இருக்குது. அந்த ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த கூட்டத்துக்கான தேதிகள் அறிவிக்கப்படும். அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க. நிறைய மெனக்கடலுக்கு அப்புறம், நிறைய முயற்சிகளுக்கு அப்புறம், நிறைய பாடுகளுக்கு அப்புறம், கஷ்டங்களுக்கு அப்புறம் இறைவன் நமக்கு இந்த சோதனைகளை கொடுத்து பயிற்சி தாங்குவானான்னு சொல்லி நமக்கு நிறைய பயிற்சிகள் சித்தர்கள் மகான்கள் சோதித்து தான் இந்த பரிசுகளை கொடுத்துருக்குறாங்க. அதை நான் முறைப்படி அழகாக ஒழுக்கமாக டிசிப்ளினாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சிலானாவே புத்த மதங்களில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஒரு ஒழுங்குமுறை, ஒரு ஒழுங்கு செய்கிற முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒழுங்குமுறையாக இதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அதுக்கான பதிவுகள் வச்சுருக்கிறோம். குறைந்த கட்டணம் தான். குறைந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்தி இதை கலந்துக்கலாம். பெரிய அளவில் கட்டணம்ங்கிற பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு கலந்துக்கிற அளவுக்கு தான் கட்டணம் வச்சுருக்கிறோம். ஏன்னா பெரும்பாலான மக்களால் கலந்துக்க முடியாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். இது ஆரம்ப கட்ட நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்குது. இது தேவைப்படுறவங்க, அமைதியை தேடிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக அமைதிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும், அன்புக்கான ஒரு மாற்றமும், மனிதாபிமானமும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் என்ன அதை என்ன உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ நிச்சயமாக அது நிறைவேறும். வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறும். ஸோ இது எல்லாம் கலந்து ஒரு நிகழ்ச்சியாக வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறமாவது மக்கள் அந்த அற்புதங்களை கண்டதுக்கப்புறமாவது நம்மளை ஒரு புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு மகானும் யோகியும் சித்தராக இருந்தாலும் நீங்கள் எதாவது அற்புதம் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி எங்களை சோதிக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது. இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அற்புதங்களை கண்டாலே வழியே நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு, நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே தான் எனக்கும் நடக்குது. நம்மளுடைய அறக்கட்டளைக்கும் நம்மளுக்கும் நடக்குது. பெரும்பாரியான பார்வையாளர்கள் இல்லை. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிலா உலகம் எங்கே போய் சேரணும். எப்படி ஒரு புத்த மதம் ஒரு பிரிவாக இருந்து போதி தர்மரையா வந்து ஜென்னுங்கிற ஒரு அழகான முறையை உருவாக்குனாரோ அதுபோல் நம்ம ஒரு அமைதியான ஒரு முறையை உருவாக்கியிருக்கிறோம். அது வந்து ஒரு சில பயிற்சிகள், கடின பயிற்சிகள் இருக்குது. இது எளிமையான முறையில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து கிரியா பயிற்சி மூலிமா கொடுக்குறோம். கிரியாங்கிறது உள்மாற்றம், உங்களுக்குள்ள உள்மாற்றம் ஏற்படும். அந்த கிரியா யோகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி உங்களுக்குள்ள உள்மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரியா தான். ஸோ அதனால் அது வெளிமாற்றத்தில் வெளிப்படும், தெரியும். கலந்துக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறது. வாழ்க்கை நோக்கம் தெளிவாக தெரியும். இது வந்து மகான்கள் வழியாக நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ சிலா அப்படிங்கிறதுல நீங்கள் கலந்துக்கணும். சிலான இயற்கை. ஸோ இயற்கை நம்மளோடு இருக்கிறது. இயற்கை உங்களுக்கு கொடுக்குது. இயற்கையில் போனால் தான் அமைதி கிடைக்கும். அது மாதிரி தான் இயற்கையே உங்களை தேடி வருது. உங்களை தேடி உங்கள் ஊருக்கு, உங்கள் பட்டணத்துக்கு வருது. இந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அழுத்தமாக திரும்ப நான் சொல்லிக்கிறேன். நம்ம நடத்துகிற ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு பெருசாக ஒன்றும் நீங்கள் பொருட்படுத்துகிற மாதிரி இல்லாத மாதிரி இருக்காதீங்க.
மிகப்பெரிய வேல்யூவானது. இன்றைக்கி நீங்கள் என்ன கண்டுக்காமல் இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் தேடுற நிலைமைக்கு கொண்டு வந்து இறைவன் வைப்பார். ஸோ அதனால் இப்போவே சீக்கிரமாக நீங்கள் கிடைக்கிறப்ப, வாய்ப்பு கிடைக்கிறப்ப சந்திச்சுக்குங்க. ஏன்னா இறைவன் ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காது. அது எச்சரிக்கையாகவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா தெரியுது, நமக்கே தெரியுது நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி அடுத்தடுத்து வேகமாக போயிட்டு இருக்கறனால சில நேரங்கள் நான் டோட்டலாக சோஷியல் மீடியா விட்டு வெளியே போய் அமைதிக்கு போயிடுவேன். நிறைய அமைதியான ஒரு தியான நிலைக்கு போயிடுவேன். அதனால தான் கேப்பாக விட்டு வருது வீடியோ பதிவுகள். ஸோ நம்ம யூடியூபர் கிடையாது ரெகுலராக போடுறதுக்கு. நம்ம ஒரு ஆன்மீக தளத்தில் போயிட்டுருக்குறோம். சிலா அப்படிங்கிற ஒரு ஒரு வாழ்வியலுக்குள்ளே வாங்க. அந்த சிலா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரபஞ்சமே உங்களோட உயிர் ஆற்றலை சக்தியை அதிகப்படுத்தி பல சிக்கல்களை பிரச்சனைகள்லேருந்து உங்களை மீட்டு கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நான் கொடுத்து உங்களுக்கு பரிசாக கொடுத்து அனுப்புகிறேன். அது இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ கட்டணங்களை பற்றி யோசிக்காமல் குறைந்த அளவு கட்டணம் தான், உடனடியாக கலந்துக்குங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? ஸோ சிலா பற்றி நம்ம அதிகமாக பேசலாம். இது அடுத்து இன்னும் பேசுவோம். ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு உங்களுக்கு கொண்டுட்டு போவோம். காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ்க்கு மிகப்பெரிய அது அதிசயம் நிகழ்த்திய ஒரு பெரிய மகான்கள் மகாவதர் பாபாஜி, அகத்தியர், போகர், திருமூலர், பெரிய பெரிய மகான்கள் அடைஞ்ச அந்த நிலைக்கான ஒரு விஷயந்தான் இது. அந்த அவர்கள் உணர்ந்த நிலை தான் இந்த சிலா அப்படிங்கிற ஒரு நிலை. மிகப்பெரிய அமைதிக்கான ஒரு நிலை, அமைதிக்கான பாதை. ஸோ பீஸ் உலகமெங்கும் கொண்டு போகணும், பீஸ் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய மோட்டிவ். ஸோ அகோரா ஃபவுண்டேஷனுங்கிறதே நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் நம்ம விரும்புகிறோம். மதங்களை கடந்து நீங்கள் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு இதில் கலந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த மதத்தவங்களும் இருக்கணும், கலந்துக்கலாம். மத நம்பிக்கைங்கிறது கிடையாது, ஒரு ஆன்மீக புரிதல் மட்டும்தான். ஸோ அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா கூப்பிட்றேன், வாய்ப்பு இருக்கும்போதே கலந்துக்கிட்டு நீங்கள் மீட் போயிடணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சரிங்களாம்மா? ஸோ அமைதி நிலவட்டும், அமைதி உண்டாகட்டும். நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். நன்றி.